ஓகேப்பா. ஸோ இன்னைக்கு நம்ம Django வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, Django பைத்தான் பேஸ்டு ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறதுனால, நம்ம பைத்தான ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பைத்தான் டவுன்லோட். ஸோ கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் பைத்தான் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சிவரஞ்சனை தவிர மீதி எல்லாருமே நீங்க வந்து பைத்தான் படிச்சிருக்கீங்க. ஸோ அபிஷேக் கூட ஸ்கூல் லெவலில் பைத்தான் படிச்சிருக்காரு. மீதி காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே பைத்தான் படிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம இன்னும் பைத்தான் நடத்தல, டீச் பண்ணல. நம்ம ஏன் இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம வந்து பைத்தான் டீச் பண்ணாமையே பைத்தான் ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ஏன் முதல்லயே சொல்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்க பைத்தான்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஒர்க் எல்லாம் நீங்க இந்த ஜாங்கோல தான் பண்ண போறீங்க. பைத்தானுடைய ஃப்ரேம் ஒர்க்ல தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அதுக்காக தான் இதை முன்கூட்டியே நம்ம சொல்றோம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பைத்தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பைத்தான் 3.12.5 இதான் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பைத்தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஏற்கனவே உங்க சிஸ்டம்ல ஆல்ரெடி பைத்தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நான் பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஏற்கனவே நீங்க பைத்தான் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு ஸ்டெப்பை நீங்க கவனிக்கணும். ஓகேங்களா? அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு கூட நான் சொல்ற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பைத்தானை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தானை இந்த டபுள் கிளிக் கொடுங்க. பைத்தான் இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வரும். இதுல இந்த ஆட் பைத்தான் .exe to path அப்படின்றது பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்க. இதை டிக் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த ஆட் பைத்தான் கீழே இருக்கு பாருங்க. ஆட் பைத்தான் .exe to path அப்படிங்கிறத டிக் பண்ணிடுங்க. ஸோ இது தேவையில்லை. யூஸ் அட்மின் ப்ரிவிலேஜஸ் தேவையில்லை. இதை டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் நவ் அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகும். முக்கியம் அந்த பாயிண்ட் தான். இந்த ஆட் பாத் அது டிக் அடிச்சிருக்கணும். ஏற்கனவே உங்க கம்ப்யூட்டரை நீங்க பைத்தான் வச்சிருந்தீங்கன்னா அதை டிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்களான்னு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால உங்க சிஸ்டம்ல ஆல்ரெடி இருக்கிற பைத்தானை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நியூவா டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. இப்போ செட்டப் வாஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஜாங்கோவை இன்ஸ்டால் பண்றதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ முதல்ல சிஎம்டி போயிடுங்க. சிஎம்டி ஆர்னு கொடுங்க. ஸோ கண்ட்ரோலுக்கு ஆல்ட்டுக்கும் மிடில் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் கீ இருக்கும். அந்த விண்டோஸ் கீ யூஸ் பண்ணி விண்டோஸ் ஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக்காக தான் வரும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதை ஒயிட் கலரில் மாற்றிருக்கேன். உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளாக் கலரில் தான் இருக்கும். இதில் உங்களுடைய பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கா நீங்கள் இங்கேயே கூட செக் பண்ணலாம். பைத்தான் _ வெர்ஷன். ஓகேங்களா? இப்போ 3.12.5 அப்படிங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஜாங்கோ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பைத்தான் சொல்ற கமாண்டை நல்லா அப்படியே பார்த்துக்கோங்க. அப்படியே டைப் பண்ணிட்டே வந்துருங்க. ஸோ பைத்தான் -m pip install. ஓகேங்களா? ஜாங்கோ இவ்வளவுதான் கண்டு. பைத்தான் -m pip install ஜாங்கோ. இதை டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாங்கோ இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகும். ஆனால் நெட்டு கனெக்ட்ல இருக்கணும். நெட்டு கனெக்ட்ல இருந்தால் தான் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இன்ஸ்டால் ஆகி திரும்பவும் அந்த கமெண்ட் ப்ராம்ப்டே வரும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ ஜாங்கோ வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு ஜாங்கோ 5.1 அப்படிங்கிறது ஜாங்கோனுடைய வெர்ஷன். இப்போ நீங்கள் வேணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாங்கோனுடைய வெர்ஷனை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஜாங்கோ _admin வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாங்கோ வெர்ஷன் காட்டும்.
Django admin _version அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 5.1 வரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. எஸ் சார் வருது சார். ஓகே கண்ணு, சரி கண்ணு, எல்லாருக்கும் ஓகேவா? எல்லாருக்கும் Django இன்ஸ்டால் ஆயிடுச்சா? சரி, இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நான் வந்து இப்போ லாஸ்ட் பேட்ச் நான் வந்து எடுத்தேன். இதுக்கு முன்னாடி பேட்ச் எடுத்ததெல்லாம் டி காலன்ல இந்த மாதிரி போட்டிருப்பேன். Django 5. பாருங்க, லாஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எடுத்த எல்லா ப்ராஜெக்டும் இதில் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் எடுத்தணும். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்காக நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ஃபோல்டர், நீங்களும் இதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க உங்களுதுல. ஸோ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா SAT batch 6 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். SAT batch 6 Django அப்படின்னு கொடுத்துக்கிறேன். Django அப்படின்னு அந்த ஃபோல்டருக்கு நேம் வச்சுக்கிறேன். நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி Djangoன்னு மட்டும் பேர் வைங்க, போதும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு நீங்க என்ன பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா Djangoன்னு பேர் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்டர் அடிச்சுக்கிறேன். என்டர் அடிச்சோடனே எனக்கு பாருங்க ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் வந்து என்னென்ன Django ப்ராஜெக்ட் நான் பண்ண போறேனோ அந்த Django ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டருக்குள்ள தான் நான் பண்ண போறேன். இப்போ இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த டாப்ல பாருங்க, டாப்ல போயிட்டு இந்த இடத்துல இந்த எக்ஸ்ப்ளோரர் விண்டோல மேல டாப்ல அட்ரஸ் பார்ல போயிட்டு இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா d:/sat அந்த batch 6 Django அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துடும். சரி கண்ணு, இதே மாதிரி உங்களுக்கு வருதான்னு பாருங்க. நான் ஃபோல்டர் நேமை மாத்திக்கிறேன். ஃபோல்டர் நேம் நான் மாத்திக்கிறேங்கன்னு B6 மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா Django B6 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ ஏன்னா அந்த சாட் அப்படிங்கிறதுலாம் இப்போ வேணாம், அது B6 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னு வச்சுக்கீங்களா, அங்கே லென்த்தியா போகும், அதனால B6 அப்படின்னு இருக்கட்டும், Django 6 மட்டும் இருக்கட்டும். இதான் என்னுடைய ஃபோல்டர் நேம். இப்போ இந்த ஃபோல்டரை நீங்க ஓபன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமா நீங்க அதை ஓபன் பண்ணலாம். இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம மூவ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்பவும் ரன்ல போயிட்டு விண்டோஸ் கீ R கொடுத்து ரன் கொடுத்து கமாண்ட் அப்படிங்கிறத ஓபன் பண்ணிட்டு, இப்போ நான் எங்க போகணும் அப்படின்னா என்னுடைய ஃபோல்டருக்கு போகணும். என்னுடைய ஃபோல்டர் எங்க இருக்குன்னா D கோலன்ல இருக்கு. ஆனா நான் இப்போ எங்க இருக்கேன்னா C கோலன்ல இருக்கேன். அப்போ நான் D கோலனுக்கு சேஞ்ச் ஆகணும். D கோலன் கொடுத்துட்டு இதுல CD, என்னுடைய ஃபோல்டர் நேம் என்ன அப்படின்னா CD Django 6. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க வந்துருங்க. நான் 6 கொடுத்துருக்கேன், நீங்க Djangoன்னு மட்டும் கொடுத்தா போதும். இல்லையா நீங்களும் Django 6 கொடுத்தாலும் ஓகே, அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாரும் இந்த மாதிரி வந்துருங்க கண்ணு. எல்லாரும் இந்த மாதிரி வந்துட்டீங்களா? முதல்ல D கோலன்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பேர் Djangoன்னு கொடுத்துக்கோங்க. விண்டோஸ் கீ R ரன் கொடுத்து C கோலன்ல இருந்து D கோலனுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர்ல C கோலன் யூசர், இந்த என் கம்ப்யூட்டர்ல நிவாஸ் குமார்னு காமிக்குது, உங்க கம்ப்யூட்டர்ல உங்க நேம் காமிக்கும். நீங்க OS இன்ஸ்டால் பண்ணும்போது யூசர் நேம் என்ன கொடுத்தீங்களோ அதை இங்க காமிக்கும். அதுக்கு பக்கத்துல D கோலன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா D கோலனுக்கு சேஞ்ச் ஆகிடும். திரும்பவும் CD ஸ்பேஸ் இட்டு அந்த ஃபோல்டர் நேம் D கோலனுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல அந்த ஃபோல்டர் நேம் கொடுங்க. கொடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இப்போ இங்க D கோலனுக்கு நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம வந்து சொல்ற மாதிரி விண்டோஸ் கீ R CMD ஓபன் பண்ணிட்டீங்க. ஓபன் பண்ண உடனே இப்போ என்னுடைய ஃபோல்டர் வந்து எங்க இருக்குது அப்படின்னா D கோலன்ல இருக்கு. அப்போ D கோலன் சிவரஞ்சன் உங்களுக்கு தனியா சொல்றேன், இது மத்தவங்களுக்கு
இப்போ இந்த இடத்துல டி கோலன் மட்டும் கொடுத்துட்டு என்டர் அடிங்க. டி கோலனுக்கு வந்துட்டீங்களா? எல்லாருமே இப்படி வந்துட்டீங்களா? டி கோலனுக்கு ஓகேவா கண்ணு? Yes, sir. Yes, sir. இப்போ சிடி ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஃபோல்டர் நேம் கொடுங்க. டி கோலன்ல நீங்க என்ன நேம்ல கொடுத்து ஃபோல்டர் கிரியேட் பண்ணீங்க? ஜாங்கோ. நான் 6ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நேம்ல கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஃபோல்டர் நேமை டைப் பண்ணி என்டர் அடிங்க. ஓகே, வெரி குட். சரி, இப்போ நான் வெளியில வந்துடுறேங்க. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. இதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க திஸ் பிசி போயிடுங்களேன். திஸ் பிசி போயிட்டு டி கோலனை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஜாங்கோ 6 அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேல அட்ரஸ் பார் இருக்குல்ல, இந்த அட்ரஸ் பார் திஸ் பிசி டி கோலன் ஜாங்கோ 6 இருக்குல்ல, ஜஸ்ட் அது ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்து அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க. அங்க இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு சிஎம்டி அப்படி சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த தாஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். எனக்கு ஸ்க்ரீன் ஒயிட் கலராக இருக்கும், உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து பிளாக் கலராக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். நான் அதை கலர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி கண்ணு, இது வரலையும் எல்லாரும் ஓகேவா? ஃபோல்டர் உங்கள் ஃபோல்டருக்குள்ள வந்துட்டீங்களா? அடுத்தது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே கண்ணு. இப்போ நாம ஜாங்கோவில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாங்கோ ஐஃபன் அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க நேம் கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இது ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால மை ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். கண்ணு, எப்பயுமே நீங்க வந்து நான் என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேமையே கொடுங்க. நீங்க ஃபியூச்சர்ல எல்லாம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த நேம் எல்லாம் நீங்க மாத்திக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட் வரும். நீங்க பண்ண ப்ராஜெக்டை நான் எனக்கு அனுப்ப சொல்லுவேன், நான் பண்ற ப்ராஜெக்டை உங்களுக்கு அனுப்புவேன். அப்போ நான் கொடுக்குற நேமை நீங்க அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ல டவுட்னு கேட்டு உங்க ப்ராஜெக்டை எனக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னாலும் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கத்துக்கிற வரையிலையும் நான் என்ன நேம் கொடுக்குறேனோ அதையே ஃபாலோ பண்ணுங்க. கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேர் கொடுங்க. இப்போதைக்கு மை ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுக்குறோம். ஏன்னா நீங்களும் இதே மாதிரி ஒர்க் பண்ணுங்க. மை ப்ராஜெக்ட் 1னே கொடுங்க. அப்பதான் ஒட்டுமொத்தமா நீங்க எத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, இப்போ மை ப்ராஜெக்ட் 1 இப்படி டைப் பண்ணிடுங்க. ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். இந்த ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் நடுவில் ஸ்பேஸ் வரக்கூடாது. ஜாங்கோ அட்மினுக்கு நடுவில் ஐஃபன் ஸ்பேஸ் விட்டு ஜாங்கோ அட்மினுக்கு அப்புறம் ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு ப்ராஜெக்ட் நேம் நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நான் மை ப்ராஜெக்ட் 1 கொடுத்துருக்கேன், நீங்களும் அதையே கொடுங்க. ஸோ போட்டு என்டர் அடிங்க. என்டர் அடிச்ச உடனே இப்போ எனக்கு வந்து ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டி கோலன் இருக்குல்ல கண்ணு, டி கோலன்ல ஜாங்கோ 6ங்கிற ஃபோல்டர் இருக்கு பாருங்க. இந்த ஜாங்கோ 6ங்கிற ஃபோல்டர் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட் 1ன்னு பாருங்க ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. நமக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்கு உள்ள நம்ம போகணும். அதுக்கு சிடி அந்த ப்ராஜெக்ட் நேம் மை ப்ராஜெக்ட் 1 இப்படி கொடுத்து என்டர் அடிக்கணும். ஸோ சிடி அப்படின்னு கொடுத்துட்டு, சிடினா சேஞ்ச் டைரக்டரி, சிடின்னு கொடுத்துட்டு இந்த மை ப்ராஜெக்ட் 1 நம்ம ப்ராஜெக்ட் நேம் கொடுத்தோம்ல அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உள்ள நம்ம போகணும். அப்போ சிடி மை ப்ராஜெக்ட் 1 கொடுத்து என்டர் அடிங்க. அந்த ப்ராஜெக்ட்குள்ள நம்ம போயிடுவோம். இப்போ நாம எங்க அட் ப்ரெசென்ட் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா டி கோலனுக்குள்ள ஜாங்கோ 6ங்கிற ஃபோல்டருக்குள்ள மை ப்ராஜெக்ட் 1ங்கிற ஃபோல்டருக்குள்ள நம்ம இப்போ இருக்கோம். ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போயிட்டு தான் நம்ம ஆப் கிரியேட் பண்ணணும். ஜாங்கோவை பொறுத்தவரையிலையும் ஒரு ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். செகண்டா அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஆப் கிரியேட் பண்ணணும். ஆப் கிரியேட் பண்ணணும். ஆப் கிரியேட் பண்றதுக்கு பைத்தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த கமெண்ட் எல்லாம் உங்களுக்கு மெமரி ஆகாம இருக்குங்கன்னு. ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க நீங்க. அப்படியே பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப். இப்போ ஆப்புக்கு என்ன பேர் கொடுக்குறோம்னா மை ஆப் அப்படின்னு பேர் கொடுக்குறோம். இப்போ பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப். இந்த மை ஆப் அப்படிங்கிறது என்னுடைய ஆப் நேம். நீங்க இந்த மை ஆப்புக்கு பதிலாக நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். மீதி இருக்கிறதெல்லாம் கமாண்ட். பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப் அப்படிங்கிறதெல்லாம் கமாண்ட். ஸோ நீங்க ஒரு ஆப் நேம் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்டர் அடிங்க.
இந்த மாதிரி எந்த எரரும் சொல்லாம இப்படி நிக்கணும். இதே மாதிரி பண்ணுங்க பார்ப்போம். பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப் மை ஆப். எஸ் சார் வந்துச்சு. ஓகே கண்ணு. எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கா? எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்கா? எஸ் சார். எஸ் சார். ஓகே கண்ணு. இப்போ நாம நம்மளுடைய ப்ராஜெக்டை நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்ம HTML CSS இது வரையும் நம்ம படித்த HTML CSS பூட்ஸ்ட்ராப் ஜாவா ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் MySQL இது எல்லாத்தையும் இந்த ஜாங்கோவில் தான் நம்ம ஒன்று சேர்த்த போகிறோம். ஓகேங்களா? இது வரையும் எல்லாத்தையும் தனித்தனியாக படித்தோம். இது எல்லாத்தையும் ஜாங்கோக்குள்ள தான் நம்ம ஒன்று சேர்த்த போகிறோம். ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டை நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா கோடு நம்மளுடைய மை ப்ராஜெக்ட்னு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதில் கோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் வித் டாட், கோடு ஸ்பேஸ் வித் டாட் வச்சு என்டர் அடிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ராஜெக்ட் உங்களுடைய விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிடும். எல்லாமே தனித்தனி ப்ராஜெக்ட் கிடையாது, வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாமே காலேஜ் ரிலேட்டட் தானே. ஸோ இதெல்லாமே காலேஜுக்குள்ளே தான், அந்த காலேஜுக்குள்ளே வர்றது தான். இதில் இப்படி தனித்தனியாக வைக்கிறதுனால எக்ஸாம் அப்படிங்கிறது பேமெண்ட்டோட இன்டகிரேட் ஆகாது, அதாவது சம்மந்தப்படாது. இது தனியாக இருக்கும், அது தனியாக இருக்கும். இப்போ உங்கள் எக்ஸாம் ரிசல்ட் மட்டும் தப்பாக வருது, பாஸ் ஆனவங்களெல்லாம் ஃபெயிலுன்னு காட்டுது அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஆப்பை மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸாம் ஆப்பை மட்டும் கரெக்டாக செக் பண்ணால் போதும். இப்போ ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக தப்பாக காமிக்குது அப்படின்னா, ஹாஸ்டலில் எந்த ரூமில் எந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு நமக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும், அந்த ரிப்போர்ட்டை தப்பாக காமிக்குதுன்னா இப்போ நீங்கள் இந்த ஹாஸ்டல் அப்படிங்கிற ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். உங்கள் அந்த அந்த இடத்துல இருக்கிற மிஸ்டேக்கை நீங்கள் அதில் கோடிங்கை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி தனித்தனி ஆப்பாக வச்சிருக்கிறதுனால ஒரு ஆப்புக்குள்ள இருக்கக்கூடிய கோடிங் இன்னொரு ஆப்புக்குள்ள என்ன ஆகாதுன்னா மிங்கிள் ஆகாது. மிங்கிளும் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ மிங்கிள் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி தனித்தனி ஆப்பாக வச்சுக்கிறோம். ஓகேங்களா? அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பின்னாடி போகும்போது நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய மை ப்ராஜெக்டுக்குள்ள ஒரே ஒரு ஆப் தான் வச்சுருக்கோம், அது வந்து மை ஆப். இப்போ நம்ம என்னன்னா ஆப் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர், மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபோல்டர். இங்கே வேணா ஓப்பன் பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ ஜாங்கோ டீகாலனுக்குள்ள போனோம் அப்படின்னா ஜாங்கோ 6ங்கிற ஃபோல்டருக்குள்ள மை ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர். மை ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள பாருங்க மை ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளேயே மை ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். மை ப்ராஜெக்ட் 1க்குள்ள 2 ஃபோல்டர் இருக்கும், மை ஆப் திரும்பவும் மை ப்ராஜெக்ட்னே ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2 ஃபோல்டர் இருக்கு, மை ஆப் ஒன்று, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஒன்று. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப் தனியா இருக்கு, ப்ராஜெக்ட் தனியா இருக்குது, இது ரெண்டையும் இன்டகிரேட் பண்ணணும். நான் இப்படி ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜாங்கோவுக்கு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்றது அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள ஓப்பன் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. அதுல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், settings.py அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த settings.py ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்தீங்க கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் வேணா ஜூம் பண்றேங்க. இந்த லெட்டர் சைஸ் தெரியுதா? இன்னும் ஜூம் பண்ணணுமா? இந்த லெட்டர் சைஸ் தெரியுதா? ஓகே ஓகே சரி. இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இன்ஸ்டால்டு ஆப்ல லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. லாஸ்ட்ல ஜாங்கோ கான்ட்ரிபியூட் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இருக்கும், அதுல போயிட்டு ஒரு சிங்கிள் கோலன் கொடுத்துட்டு அந்த சிங்கிள் கோலனுக்குள்ள நம்ம ஆப் நேமை ரிஜிஸ்டர் பண்ணணும், மை ஆப். ஸோ அப்போ இத்தனை ஆப் வந்து ஜாங்கோ நமக்கு ரெடிமேடாக கொடுக்குது. அந்த ஆப்போட நாம நம்மளுடைய ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்றோம். நம்மளுடைய ஆப் நேம் என்ன? மை ஆப். மை ஆப் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு கமா கொடுத்துருங்க. ஓகேங்களா? லாஸ்டா ஒரு கமா கொடுத்துருங்க. சரி, இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், யூஆர்எல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபைல் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த WSGI ASGI இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாம வந்து இந்த ஜாங்கோ ப்ராஜெக்டை சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடியது. இதை சிங்கர்னஸ் அசிங்கர்னஸா நம்மளுடைய ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணும். இது நம்ம என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இந்த பை கேட்ச் அப்படிங்கிறது என்னன்னா இந்த மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத ஒரு மாடியூலா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பை கேட்ச் இதெல்லாம் தானாவே கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்குன்னா இனிட்னு ஒன்று இருக்கும், அடுத்தது அசிங்கர்னஸ் ஒன்று இருக்கும், செட்டிங்ஸ் இருக்கும், யூஆர்எல் இருக்கும், WSGI இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ரெண்டு தான், செட்டிங்ஸ் ஒன்று, யூஆர்எல்ஸ் ஒன்று. மீதியெல்லாம் நமக்கு தேவையில்லை.
சரி, இப்போ ஆப் இதில் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஆப் ஃபோல்டர் பாருங்க, ஆப் ஃபோல்டர் இப்படி ஓப்பன் பண்ணலாம். அட்மின் யூஸ் பண்ணுவோம், மாடல்ஸ் யூஸ் பண்ணுவோம், வியூஸ் யூஸ் பண்ணுவோம். இது 3 தான் நம்ம வந்து ஆப் ஃபோல்டரில் யூஸ் பண்ணுவோம். இந்த மைக்ரேஷன்ஸ் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, மைக்ரேஷன்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா பேஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மைக்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சரியா கண்ணு? இவ்வளோதான் கண்ணு. இப்போ நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு ப்ராஜெக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி அந்த ஆப்பை ப்ராஜெக்ட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் இருக்குல்ல, சிஎம்டி கொடுத்து வந்தீங்க இல்லையா, இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு பைத்தான் manage.py ரன் சர்வர், ஜாங்கோக்குள்ள சர்வர் இருக்கு. இப்போ நம்ம ஜாங்கோ என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டரே சர்வர் கம்ப்யூட்டராகவும் மாற்றிடும், நம்ம கம்ப்யூட்டரே கிளைண்டாகவும் ஆக்ட் ஆகும். ஏன்னா நம்ம பண்ணக்கூடியது ஒரு வெப்சைட் அப்படிங்கிறதுனால, வெப்சைட் அப்படின்னா சர்வரில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நம்ம ஜாங்கோ என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரே சர்வர் கம்ப்யூட்டராக மாற்றும், நம்ம கம்ப்யூட்டரே கிளைண்ட் கம்ப்யூட்டராகவும் மாற்றும். ஓகேங்களா? இப்போ பைத்தான் மேனேஜ் டாட் சர்வர் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிங்க. என்டர் அடித்த உடனே ஸோ இந்த மாதிரி 127.0.0.1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐபி அட்ரஸ் உங்களுக்கு காட்டும். கீழே கண்ட்ரோல் பிரேக்குன்னு வரும். சரி, என்ன இல்லை, இப்போ இந்த இடத்துல இந்த எஸ்டிடிபிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது கேன்சல் ஆயிடும். அதனால என்ன பண்ணணும்னா, இதை லெஃப்ட் கிளிக் கொடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சீன் ஒரு தடவை தான் கொடுக்கணும். கண்ட்ரோல் சீன் ஒரு தடவை தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா இந்த ஐபி அட்ரஸ் காப்பி ஆகும். இப்போ உங்க ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு, ஓகே ஓகேண்ணே, ஸோ இதில் நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்க அப்படின்னா, ஸோ பாருங்க, த இன்ஸ்டால்டு ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லி கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு ஆப்பும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஸோ நம்ம ப்ராஜெக்டோடைய அவுட்புட் இதுதான். இப்போ இந்த அவுட்புட்லாம் நம்ம எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். కానీ எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதா பாருங்க, ஜாங்கோ ஒர்க் ஆகுதான்னு பாருங்க. இதை காப்பி பண்ணி போடுறதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா இதை காப்பி பண்ணி, அதனால தான் நான் இதை ஒயிட்டாவே மாத்தினேங்கண்ணே. பிளாக்ல இருக்கும்போது நீங்க செலக்ட் பண்றதே தெரியாது. HTTP ல இருந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் சீன் ஒரு தடவை தான் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டோம். இதே மாதிரி நான் ரெண்டாவதா இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணி காட்டுறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணிடுறேன், ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுறேன், விசுவல் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணிடுறேன், எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே இப்போ நான் வரேன். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க கண்ணு, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அபிஷேக் நீங்க சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? சார் விண்டோஸ் பிளஸ் ஆர் கொடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணனும் சார். கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு அந்த ஆர் அங்க என்னன்னு கண்ணு டைப் பண்ணணும்? சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்ச உடனே இது டிஃபால்ட்டா சி கோலன்ல தான் ஓபன் ஆகும். நாம என்ன கண்ணு பண்ணணும்? நம்ம ஃபைல் இருக்க கோலனை நம்ம ஓபன் பண்ணனும் சார். டி கோலன் கொடுக்கணும் சார். டி கோலன் கொடுத்து என்டர். சரி கண்ணு, அப்புறம் கமாண்ட் சிடி சேஞ்ச் டைரக்டரி ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல போணும். சிடி சேஞ்ச் டைரக்டரி ஜாங்கோ 6. ஓகே கண்ணு, அவ்வளவுதான். இப்போ இப்படி இந்த இடத்துக்கு வரதுக்கு இதெல்லாம் கமாண்ட் எல்லாம் உங்களுக்கு டைப் பண்றதுக்கு சிரமமா இருக்குதுன்னா, உங்க ஜாங்கோ ஃபோல்டரை நீங்க எங்க வச்சிருக்கீங்க அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. ஸோ திஸ் பிசி போங்க, டி கோலன் போங்க, ஜாங்கோ 6ங்கிற ஃபோல்டரை ஓபன் பண்ணுங்க. மேல அட்ரஸ் பார்ல போயிட்டு சிஎம்டின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அந்த ஜாங்கோ 6ன்னு வந்துடும். இப்போ நான் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு என்ன கமாண்டு? ஜாங்கோ -admin ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். இப்போ ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும். ப்ராஜெக்ட் நேம் மை ப்ராஜெக்ட் 2 அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம மூவ் ஆகணும். நம்ம இப்போ ஜாங்கோ 6ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கிறோம். இப்போ நம்ம கிரியேட் ஆன ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம மூவ் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிடி, அந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன? மை ப்ராஜெக்ட் 2.
இதை கொடுத்து என்டர் அடிக்கணும். என்டர் அடிச்சிங்கன்னா நம்ம இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடுவோம். மை ப்ராஜெக்ட் 2க்குள்ளே அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப் இதுவரையிலும் புரியுதா? இதுவரையிலும் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே மூவ் ஆகணும், அது செகண்ட் ஸ்டெப். இப்போ ஆப் கிரியேட் பண்ணணும். ஸோ பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஜாங்கோ அட்மின் ஸ்டார்ட் ப்ராஜெக்ட், ஆப் கிரியேட் பண்ணும்போது பைத்தான் manage.py ஸ்டார்ட் ஆப். இப்போ நான் மை ஆப்னே கொடுத்துக்கிறேன். என்ன சார் ஏற்கனவே நம்ம மை ஆப் கொடுத்தோமே, அது ப்ராஜெக்ட் 1ல், இப்போ இது ப்ராஜெக்ட் 2ல், அதனால ஆப் நேம் நான் மை ஆப்னே கொடுத்துக்கிறேன். போட்டு என்டர் அடிங்க. இப்போ எரர்ஸ் இந்த இடத்துல எந்த எரரும் சொல்லலை அப்படின்னாலே நமக்கு மை ஆப்னு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆப் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம நம்மளுடைய ப்ராஜெக்டை விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கு கோட் ஸ்பேஸ் விட்டு டாட் என்டர். விசுவல் ஸ்டுடியோ கோடில் நமக்கு ஓப்பன் ஆகிடும் ஆப்பு ப்ராஜெக்ட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மை ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க 33 லைனில் இன்ஸ்டால்டு ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதில் அந்த ஜாங்கோ கான்ட்ரிப் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் கமாவுக்கு அப்புறம் கர்சர் வைங்க. கமாவுக்கு அப்புறம் கர்சர் வச்சு ஒரு என்ட்ரு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்குள்ள மை ஆப் அப்படின்னு கொடுத்துருட்டு லாஸ்ட்ல கமா போட்டு விடுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஆப்பை ஜாங்கோ ப்ராஜெக்ட்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ப்ராஜெக்டை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும். ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தான் manage.py run server. கனி எல்லாரும் இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எல்லாருமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கப்பா. ஓகே சார். இருங்க வரேன், நானும் கூட எடுத்துக்கிறேன். ஓகே கண்ணு. இப்போ ரன் சர்வர்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் கண்ணு. என்டர் அடிச்சிங்கன்னா சர்வர் ரன் ஆகிடும். இந்த HTTP:127 இது அப்படியே நீங்கள் டைப்பும் பண்ணலாம். கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இது அப்படியே ஒரு தடவை மட்டும் இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆகிடும். ஓகே கண்ணு. சரி, இப்போ யாராவது ஒருத்தங்க சிவரஞ்சன் நீங்களே சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றேன். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லுங்க கண்ணு. என்ன பண்ணணும் சிவரஞ்சன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. சார் நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ள போயிட்டு முதல்ல ஓகே கண்ணு, கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ள போயிடுறோம். நீங்க C கோலன், ஸோ நான் வந்து D கோலன். அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துட்டேன் கண்ணு. என்ன பண்ணணும் இப்போ? அட்ரஸ் பார்ல எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு CMD னு கொடுத்து என்டர் அடிக்கும். CMD கண்ணு. ஓகே. இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும் கண்ணு. என்னன்னு டைப் பண்ணணும்? சார் இங்க டிஃபால்ட் கொடுக்கணும். நான் c.cd.out கொடுக்கணும் சார். இல்ல கண்ணு, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நாம தான் இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்துட்டோமே டைரக்டா. இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு உண்டான கமாண்ட் என்னன்னா வேற யார் சொல்றீங்க? ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண என்ன கமாண்ட் கண்ணு? Django -admin. வெரி குட். மைனஸ் தான் கண்ணு. ஆக்சுவலா அட்மின். அடுத்தது கண்ணு ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். வெரி குட். ஸ்டார்ட் ப்ராஜெக்ட். நமக்கு ப்ராஜெக்ட்டுக்கு நேம் கொடுக்கணும். ஏற்கனவே மை ப்ராஜெக்ட் இப்போ என்ன கொடுத்துக்கலாம்? மை ப்ராஜெக்ட் 3. இப்போ போட்டு என்டர் அடிச்சிடும். இப்படி எந்த எரரும் சொல்லல அப்படின்னாலே ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போகணுங்க. எப்படி போகலாம்? cd my project 3 ஸ்பேஸ் விட்டு மை ப்ராஜெக்ட் 3. ஓகேங்களா? என்டர் அடிக்கணும். இப்போ ஆப் கிரியேட் பண்ணணுங்க. எப்படி கிரியேட் பண்ணலாம்? Python manage app manager. Python manage .py
.py ஸ்டார்ட் ஆப் அவ்வளோதான் கண்ணு. ஸ்டார்ட் ஆப். அடுத்ததான் ஆப் நேம் கொடுக்கணும். ஆப் நேம் நமக்கு டிஃபால்ட்டாக என்னென்ன வச்சுக்கணும்? மை ஆப். மை ஆப். ஓகே கண்ணு, மை ஆப். இப்படி போட்டு என்டர் அடிச்சிடலாம். எந்த எரரும் சொல்லலைன்னா இப்போ ஆப்பும் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆப்பை நம்ம செட்டிங்ஸில் போய் கொடுக்கணும். அப்போ அதுக்கு இந்த ப்ராஜெக்டை நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன கண்ணு பண்ணலாம்? கோடு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு டாட் போட்டு என்டர் அடிக்கணும். டாட் வச்சு என்டர். விசுவல் ஸ்டுடியோ கோடில் ஓப்பன் ஆகிடும். ஸோ மை ஆப் வந்துருச்சு, ப்ராஜெக்ட் வந்துருச்சு. இப்போ அடுத்தது என்ன கண்ணு பண்ணணும்? இப்போ நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள சார் போகணும். மை ப்ராஜெக்ட் 3ல ஓபன் பண்ணிட்டு செட்டிங் டாட் பைல இன்ஸ்டால் மை ஆப் 33 அந்த லைன் 33 லைன்ல இந்த இடத்துல லாஸ்டா அங்க என்ன கொடுக்கணும்? லாஸ்ட் லைன்ல மை ஆப் மை ஆப். அவ்வளோதான் கண்ணு. கடைசியா கம்மா கொடுக்கணும். அவ்வளோதான் கண்ணு. கொடுத்துட்டு இப்போ நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணி பார்க்கணும். அதுக்கு எங்க போகணும்? திரும்பவும் திருப்பி நம்ம ஜாங்கோ நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவோம். அந்த இதுக்கு வந்துடணும். கமெண்ட் ப்ராம்ப்ட். இதுக்கு பேர் கமெண்ட் ப்ராம்ப்ட். இங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? ரன் பண்ணணும். பைத்தான் manage dot manage.py run server. அவ்வளோதான். ரன் சர்வர் கொடுத்து என்டர் அடிச்சதுக்கு அப்புறம் இப்போ உங்க ப்ரௌசர்ல நீங்க ஒரு தடவை நீங்க ஜாங்கோ ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ப்ரௌசர்ல 127 அடிச்சாலே தானாவே அங்க வந்துடும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் நீங்க காப்பி பண்ணி போடணும். ரெண்டாவது தடவைலாம் பாருங்க தானாவே 127. நீங்க அவ்வளோதான். 127.0.0.1:8000 இங்க பாருங்க டைப் பண்றேன். 127.0.1:8000 இதை டைப் பண்ணி என்டர் அடிச்சீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். சரி கண்ணு, இது வரலையும் இருக்கட்டும்ப்பா. இது வரலையும் இருக்கட்டும்.